வணக்கம், என் பேர் கமலினி. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வரைக்கும் படித்தது இந்த சிஎஸ்ஆர் ஸ்கூலில் தான். ஸோ எனக்கு இந்த சிஎஸ்ஆர் ஸ்கூலில் நிறைய மெமரிஸ் இருக்குது. எடுத்துகிட்டு போகாத முறை நிறைய இருக்குது. இந்த ஸ்கூலில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வீட்லேயே சொல்லிட்டே இருப்பேன், சிஎஸ்ஆர் ஸ்கூல் மாதிரி எங்கேயுமே வராதுமா அந்த மாதிரி. ஏன்னா இந்த டீச்சர்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம், நிறைய வேலை பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, டீச்சர்ஸோடு சேர்ந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ரியோ அலுமினியம் இதுக்கு வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு ஒரு கெஸ்ட்டாக எனக்கு கூப்பிட்டது. ஏன்னா இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 9th வரைக்கும் படித்த ஸ்கூலுக்கே கெஸ்ட்டாக வரும்போது அது ஒரு சின்னதாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஏஜ் வந்து இப்போ 17. நான் வந்து Under-19 வேர்ல்ட் கப் விளாண்டுருக்கேன் இந்தியாவுக்கு. அப்புறம் WFL மும்பை இந்தியன்ஸ்காண்டி விளாண்டுருக்கேன். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் இல்லாட்டி எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் எந்த ஸ்டடீஸ்னாலும் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் சொல்லணும்னா தேங்க்ஸ் சொல்ல எங்கள் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மதுரையிலேருந்து சென்னை ஷிஃப்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஈஸியாக ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ பண்ணிவிட்டு என்னை அவ்வளோ தூரம் என் மேலே ட்ரஸ்ட் பண்ணி, ஸோ 4 years நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் சென்னையில். ஸோ அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் அந்த மொமெண்ட் 1.60 crores அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன், ஏஷியா கப் பண்ணி மலேசியாவில் இருந்தேன். ஸோ அப்போ ஒரு செம மொமெண்ட். ஏன்னா பேஸ் ப்ரைஸ் 10 lakhs தான் போட்டிருந்தோம். ஸோ ஜஸ்ட் டீமில் இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே WPL மும்பை இந்தியன்ஸ், அப்படியே இந்தியா, அப்படியே என்ன லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ஸோ சாரி, நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், டிவியில் பார்க்க நான் பார்க்க மாட்டேன். நானும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த பொண்ணு, நானும் டிஸ்ட்ரிக்ட் மதுரை பொண்ணு தான். ஸோ அங்கேருந்து போகும்போது நிறையா லாங்குவேஜ் ப்ராப்ளம். தமிழ்நாடும் சென்னையில் இருக்கிற லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மதுரைக்கும் சென்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ போக கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ன்றது பாலிடிக்ஸ்ன்றது இல்லை, பட் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு திறமை கண்டிப்பாக இருந்தால் பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. எங்கேயுமே பாலிடிக்ஸும் கிடையாது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க், உங்களுக்கு திறமை தான் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போவாங்க. எந்த கேம்னாலும் சரி. பாலிடிக்ஸ்னு ஒரு சைடில் வரும். பட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு திறமை இருந்தால் கண்டிப்பாக எங்கேனாலும் போகலாம். எந்த பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. மாவட்டத்தை சேர்ந்த அடுத்த வர பிள்ளைகளுக்கு அந்த கருத்துக்கள் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்பி விடுங்க, ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி விட, அவங்க கூடயே இருங்க. தனியாக போகாமல் அவங்க கூடயே இருங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் மட்டும் விட்டுறாதீங்க. ஹார்ட் ஒர்க்குன்ற பண்ணுறது சும்மா ஒரு 1/2 hour அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு 3 to 4 hours பண்ணுறது தான் அது ஒரு விஷயம் தான் ஒரு ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் இருந்தால் யாருனாலும் மேலே வரலாம். ஸோ அது மட்டும் தான் சொல்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.